இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். சோம்பு, ஜாதி பத்திரி, ஸ்டாரு, அப்புறமா கிராம்பு எல்லாம் சோம்பு எல்லாம் சேர்த்து இதை போட்டுருக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்ம பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஸ்பைசஸ் தான். நம்ம வெங்காயம் பாருங்க, லைட்டா கீ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கீ உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏன் உப்பு ஆட் பண்ணோம்னா அப்போ சீக்கிரம் வேணும். உப்பு போட்டுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இது பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டும் வச்சுருக்கோம். அம்மா அங்கே பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ள நானும் பாட்டியும் சிக்கன் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா சிக்கனும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் சாப்பாட்டில் போட்டோமே. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். தயிர் ஊற்றிக்கலாங்க. தண்ணி அப்புறம் அம்மாங்க பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ள நானும் பாட்டியும் சேர்ந்து சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், எண்ணெய். இப்போ என்ன போட போறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வீட்டிலே ஆச்சது. லெமன் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் போட்டால் தான் ஒரு நல்ல டேஸ்ட் கட் தரும் நமக்கு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தயிர் போட்டுக்கலாம். ரோக்கா கர்ட் தேவையான அளவு உப்பு. கலரி பாருங்க, சும்மா அப்படி கடைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கேசரி பவுடர் நம்ம கருவேன்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிளவர் சாப்பிட்டியா சாப்பிட்டியாமா செல்வி ஓத்துனாவா அம்மா பூ வச்சவா
நம்ம நல்லா அரிசியை வாஷ் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசி போடலாம். குடி வாங்க சொன்னோம். தட்டப்பட்டும் பிரியாணி வெந்ததை பார்க்கலாம். இந்த போட்டாவே சிக்கன் 65. கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்லாம் உங்கள் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் என்னென்ன சமைச்சிருக்கோன்னு வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேக் வாங்கியிருந்தோம் 1.5 kg. அப்புறமா பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. அப்புறம் ரைத்தா செம்மையாக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் பாயில்டு எக்ஸு, அப்புறமா சிக்கன் 65 ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. கேசரி ரெசிபி வேணும்னா லைவில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சூப்பராக எனக்கு பர்த்டே போச்சு. இதுதான் ஃபுல் பிளேட்டு. அப்புறம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு என்னோட பர்த்டே.